தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. காஞ்சிபுரத்தில் பெண் காவலரை வெட்டிய கணவர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். காஞ்சிபுரத்தில் பெண் காவலர் டில்லி ராணியை வெட்டிய கணவர் மேகநாதன் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். காஞ்சிபுரம் நீதிமன்றத்தில் சரணடைய வந்தவரை போலீசார் கைது செய்தனர். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் துரை வெங்கடேஷ் இணைகிறார். வணக்கம் துரை வெங்கடேஷ், மேலும் விவரம். வணக்கம். நேற்றைய தினமானது காஞ்சிபுரத்திலே பட்டப்பகலிலே சீருடைய இருந்த பெண் காவலரை டில்லி ராணி என்கிற பெண் காவலரை அவரது கணவரை வெட்டி சரமாரியாக வெட்டிய நிலையிலே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. காஞ்சிபுரம் சிறுகாவேரிப்பாக்கம் பகுதியை சேர்ந்தவர் டில்லி ராணி. இவர் அந்த விஷ்ணு காஞ்சி காவல் நிலையத்திலே பணிபுரிந்து வரக்கூடிய நிலையிலே நேற்று பிற்பகல் வேளையிலே பணி முடிந்து சாலை தெரு காஞ்சிபுரம் வழியாக சாலை தெரு வழியாக அவர் தனது இருசக்கர வாகனத்திலே சென்று கொண்டிருந்த போது அவரை வழிமறைத்து அவரது கணவர் மேகநாதன் சரமாரியாக வெட்டி அவர் கடும் கொடும் செயலானதில் ஈடுபட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து அங்கிருந்து அவர் கப்பியம் சென்றதால் இதனையடுத்து காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் படுகாயங்களுடன் இருந்த அந்த டில்லி ராணிக்கு தீவிர சிகிச்சைகளானது அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக தற்போது சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு தொடர் சிகிச்சையிலே இருந்து வருகிறார். இந்நிலையிலே குற்றவாளியான மேகநாதனை கைது செய்த 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு போலீசார் தொடர்ந்து தீவிர தேடுதல் வேட்டையிலே ஈடுபட்டு வந்திருந்தனர். இந்த நிலையிலே பாண்டிச்சேரி அருகாமையிலே மேகநாதன் இருப்பதாக போலீசாருக்கு வந்த தகவலை அடுத்து பாண்டிச்சேரிக்கு சென்ற தனிப்படை போலீசார் அவரை தொடர்ந்து அங்கே கண்டிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து அவரை பின்தொடர்ந்து காஞ்சிபுரம் நீதிமன்றத்திற்கு வருவதற்காக மேகநாதன் காஞ்சிபுரம் நீதிமன்றத்தை சரணடைவதற்காக மேகநாதன் வந்து கொண்டிருந்த போது அவரை பின்தொடர்ந்து வந்த போலீசார் சற்று முன்னர் கைது செய்திருப்பதாக நமக்கு தகவலானது கிடைத்திருக்கிறது. சீருடையில் இருந்த பணிப்பெண் காவலரை கடந்த 24 மணி நேரத்திற்கு முன்பாக நேற்றைய தினமானது இதே பிற்பகல் வேளையிலே பொது செயலானது ஈடுபட்டிருந்தார் அவரது கணவர். இந்த நிலையில் 24 மணி நேரம் கடந்து தற்போது போலீசார் அவரை கைது செய்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி துரை வெங்கடேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.